ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹேக்கர் ரேங்க்ல டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். இந்த 3 மந்த்ஸ் ப்ரிப்பரேஷன் கிட்ல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஒன்று டைம் கன்வர்ஷன், இன்னொன்று வந்துட்டு பிரேக்கிங் த ரெக்கார்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா கேமல் கேஸ் 4 அண்ட் தென் டிவிசிபிள் சம் பேர்ஸ் அப்படின்னு 2 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கேமல் கேஸ் 4ஓட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ கேமல் கேஸ் 4 இது வந்துட்டு கேமல் கேஸ் அப்படின்னாவே ஒரு காமனாக நேமிங் கன்வென்ஷன் ஸ்டைல் நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ரோக்ராமிங்கில். அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. அண்ட் தென் ஒரு வேர்டு மட்டும் இருக்குது நம்ம வேரியபிள் நேமோ மெத்தட் நேமோ ஒரு சிங்கிள் வேர்டாக இருக்குதுன்னா அப்போ நம்ம வந்துட்டு நார்மலாக ஸ்மால்லே டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன்னா திஸ் இஸ் ஃபைன். இதே நம்மளோட வேரியபிள் நேமோ மெத்தட் நேமோ வந்துட்டு 2 வேர்டு கன்கேட் பண்ண மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அப்போ இந்த செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு கேபிட்டலில் தான் இருக்கும். இதுதான் நம்ம கேமல் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வேரியபிள் நேம் அண்ட் தென் மெத்தட் நேம்ஸ் வந்துட்டு எப்பயுமே ஸ்டார்ட்ஸ் வித் லோயர் கேஸ் அண்ட் தென் அதை ஃபாலோ பண்ணி வர வேர்டு, அதாவது அந்த கன்கேட் பண்ண மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன்ல. ஸோ அதை ஃபாலோ பண்ணி வர வேர்டு வந்து அதோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்துட்டு எப்பயுமே கேபிட்டலில் தான் இருக்கணும். ஓகேவா? பட் இந்த கேஸ் வந்துட்டு கிளாஸஸுக்கு பொருந்தாது. கிளாஸஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வேர்டு அண்ட் தென் செகண்ட் வேர்டு ரெண்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸுமே கேபிட்டலில் தான் இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமில் என்ன பண்ண போகிறோன்றதை கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட இன்புட் ஃபார்மேட் எப்படி இருக்க போகுதுன்னா இட்ஸ் கோனா பி அ ஃபைல். நமக்கு ஒரு இன்புட் ஃபைல் தராங்க. அதில் ஈச் அண்ட் எவ்ரி லைனில் நம்ம ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ண போகிறோம். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு தெரியுது. ஸோ நம்மளோட ஒரு லைன்லேயும் என்ன இருக்குதுன்றது இந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த ஃபைலில் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிற லெட்டர் ஒன்று எஸ்ஸாக இருக்கும், இல்லைனா சியாக இருக்கும். ஃபாலோட் பை அ செமிகோலன், அதுக்கடுத்து செமிகோலன் இருக்குது. அண்ட் தென் நமக்கு எம், சி ஆர் வி இந்த 3 லெட்டர்ஸில் ஏதோ ஒரு லெட்டர் நமக்கு இருக்கும். அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு செமிகோலன், அதுக்கடுத்து நமக்கு வேர்ட்ஸ் இருக்குது. ஓகே, செகண்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா இதில் எஸ் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஸ்பிளிட், சி வந்துட்டு கம்பைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நமக்கு கொடுக்க போகிற அந்த வேர்டு 3வது பாராமீட்டரில் இருக்க அந்த வேர்டு வந்துட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோமா இல்லை கம்பைன் பண்ண போகிறோமா அப்படின்றத நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரில் டினோட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து செமிகோலன் வந்துடுது. அதுக்கடுத்து இருக்கிற இந்த எம்சிவி அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்தோம்னா எம்னா மெத்தட், சினா கிளாஸ் அண்ட் தென் வினா வேரியபிள்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா அந்த கொடுத்துருக்க வேர்டு வந்துட்டு நமக்கு கேமல் கேஸில் இருக்கும். அது கிளாஸாக இருக்கலாம் இல்லை வேரியபிள் நேமாக இருக்கலாம். அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கேபிட்டலில் இருக்கிறத ஸ்மாலாக மாற்றி அதை நம்ம வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதே நம்ம கம்பைன் பண்ணணும் அப்படின்னா இருக்கிற ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை நம்ம கேபிட்டல் ஆக்க போகிறோம். இஃப் இன் கேஸ் அது மெத்தடாக இருந்துச்சுன்னா, இல்லை அது வேரியபிளாக இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மாலாக இருக்கும். அதே தான் செகண்ட் லெட்டர் கேபிட்டலில் இருக்க போகுது. மெத்தடுக்கும் வேரியபிளுக்கும் நம்ம ஒரே விஷயத்தை தான் பண்ண போகிறோம். தேர்ட், கிளாஸாக இருந்தால் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் நம்ம வந்துட்டு கேபிட்டலாக மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருக்கும். இதை ரீட் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல சாம்பிள் இன்புட் பார்க்கலாமே. இந்த ஃபர்ஸ்ட் இன்புட்டே எடுத்துக்கலாம். இதில் என்ன இருக்குது? எஸ் செமிகோலன் எம் செமிகோலன் பிளாஸ்டிக் கப். ஓகேவா? எஸ்னா என்ன? ஸ்ப்ளிட் நம்ம பார்த்தோம். எம்னா மெத்தட். இந்த பிளாஸ்டிக் கப்புன்றது ஒரு மெத்தட் தான். இந்த இடத்துல நம்மளுக்கு பேரந்தசிஸ் கொடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் எப்படி பண்ணணும்னா பிளாஸ்டிக் கப் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த சி வந்துட்டு நமக்கு ஸ்மாலாக மாறணும். அதை தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். சாம்பிள் அவுட்புட்டில் பாருங்கள், நமக்கு தெரியும். ஸோ நம்ம இந்த அவுட்புட் தான் நம்ம டிசைட் அவுட்புட். நம்ம இதை தான் கொண்டு வர போகிறோம். அண்ட் தென் இது சீனா கம்பைன் பண்ண போகிறோம். இப்போ மொபைல் ஃபோன் அப்படின்னு இருக்குது. வேரியபிளுக்கு நம்ம நேமிங் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மாலில் இருக்கலாம், இது அப்படியே இருக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஸ்பேஸை ரிமூவ் பண்ண போகிறோம். அண்ட் தென் இந்த ஃபோனுன்றோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பி அதை நம்ம வந்து கேபிட்டலில் மாற்றணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ உங்களுக்கு இப்போ ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை கோடிங் பண்ணலாம். ஸோ
ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட்டை வந்துட்டு ஃபைலாக கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு சிஸ்ன்ற பேக்கேஜ் தேவைப்படும் பைத்தனில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் இதை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் ரெகெக்ஸ், ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்குமே பைத்தனில் பேக்கேஜ் இருக்குது. ஸோ நான் அதையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஆர்இ. ஓகே, நம்ம இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார் லூப் எதுக்கு அப்படின்னா, நமக்கு இந்த சிஸ்ட் டாட் எஸ்டிடி இன் அப்படின்றது என்ன பண்ணோம்னா, நமக்கு கொடுக்குற அந்த இன்புட் ஃபைலில் இருக்கிற ஒரு லைனையும் ரீட் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் லைன் இப்போ இந்த லைனில் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம இந்த இடத்துல ஆப்ரேஷன்ஸை பண்ண போகிறோம். ஓகே, நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா 3 விஷயங்கள் இருக்குது. கமா செப்பரேட்டடாக 3 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ப்ளிட் பண்ண போகிறோமா கம்பைன் பண்ண போகிறோமான்ற ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ ஆப்ரேஷன் கமா அண்ட் தென் என்ன இருக்குது, அது என்ன, அந்த பர்டிகுலர் வேர்டு என்னவா இருக்குது, அது மெத்தடாக இருக்குதா கிளாஸாக இருக்குதா இல்லை வேரியபிளாக இருக்குதான்றது பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன மாதிரி இருக்க போகுன்றதுக்கு நான் கைண்ட்ன்ற வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் அந்த கண்டென்ட் தான் கண்டென்ட். ஓகேவா? இப்போ நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். அந்த லைனில் இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், சாரி டாட் ஸ்ப்ளிட், எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்னா செமிகோலன் வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வரும்ன்றதை பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் பிரிண்ட் பண்ணி கூட காட்டுறேன். பிரிண்ட் ஆப்ரேஷன் கமா கைண்ட். ஸோ நம்ம அவுட்புட் இதுதான். நான் உங்களுக்கு ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். எஸ் வி ஐபேட் நமக்கு 3மே வந்துட்டு பிரிண்ட் ஆகி வருது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இஃப் ஆப்ரேஷன் ஈக்குவல்ஸ் டு எஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். கரெக்டாக? மேபி நம்ம அதை பிரிண்ட்டும் பண்ணணும். ஏன்னா ஸ்ப்ளிட் அண்டர்ஸ்கோர் கேமல் அண்டர்ஸ்கோர் கேஸ். ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம் இந்த இடத்துல. இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம 2 விஷயங்கள் பாஸ் பண்ணணும். ஒன்று, என்ன மாதிரியான என்ன பண்ண போகிறோன்றது கைண்டை பாஸ் பண்ணணும். அண்ட் தென் கண்டென்ட் பாஸ் பண்ணணும். ஓகே தானே? இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனை இங்கே மேலே எழுதலாம். டெஃப் ஸ்ப்ளிட் கேமல் கேஸ் கைண்ட் அண்ட் தென் வேர்டு. ஓகே, நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா, இஃப் நம்ம கைண்ட் வந்துட்டு ஈக்குவல்ஸ் டு எம், நம்ம இதை வந்துட்டு இது மெத்தடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பர்டிகுலர் வேர்டு ஒரு மெத்தடாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்றது இங்கே கொடுக்குறோம். வேர்டு ஈக்குவல்ஸ் டு வேர்டு கோலன் -2. ஸோ இந்த -2 எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுக்கு மெத்தடில் இங்கே பாருங்களே இந்த பிராக்கெட்ஸ் இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். கரெக்டாக? இதோட பொசிஷன் பார்த்தோன்னா, இந்த க்ளோஸ் ஆகிற பேரான்தீசிஸோட பொசிஷன் வந்துட்டு -1. அதே இது ஸ்டார்ட் ஆகிற பேரான்தீசிஸோட பொசிஷன் -2. ஸோ நமக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி டில் -2க்கு முன்னாடி நம்ம எண்டில் என்ன கொடுக்குறோமோ அதை வந்துட்டு என்றைக்குமே கன்சிடர் பண்ணாகுது. ஸோ நமக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடி கப் பியோட முடிஞ்சிடும். ஓகேவா? அதுக்காக தான் அதை நம்ம பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் இது நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இப்போ எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா, நம்ம இந்த கேபிட்டல் லெட்டர் ரெகெக்ஸ் அதுக்கு தான் நம்ம இம்போர்ட் பண்ணோம். பிளாஸ்டிக் கப் அப்படின்ற இந்த கப்புன்ற வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு கேபிட்டல் இருக்குல்ல. ஸோ நம்ம அதை இப்போ ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஆர்இ டாட் ஸ்ப்ளிட். இந்த ஸ்ப்ளிட்டும் நம்ம நார்மலாக பண்ணுற இந்த ஸ்ப்ளிட்டும் டிஃபரெண்ட். ஓகேவா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2 ஒன்று கிடையாது. ஸோ ஆர் சாரி ஆர்
அண்ட் தென் கொஸ்டின் மார்க் ஈக்குவல்ஸ் டு ஏலேருந்து இசட் வரைக்கும் அண்ட் தென் நம்மளோட வேர்ட். ஸோ இந்த பர்டிகுலர் லைன் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆர்ன்ற மாடியூல்லேருந்து ஸ்பிளிட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஆர் எதை டினோட் பண்ணுதுன்னா, ரா இன்புட் அப்படின்ற ஒன்று பைத்தனில் இருக்குது. இந்த ரா இன்புட்ன்றது தான் அது டினோட் பண்ணுது. இந்த சிங்கிள் கோட்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த கொஸ்டின் மார்க் என்ன டினோட் பண்ணுதுன்னா, ஈக்குவல்ஸ் டு கேபிட்டல் ஏலேருந்து கேபிட்டல் இசட் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எந்த கேபிட்டல் லெட்டராக இருந்தாலும் பேசிக்கலி. இப்போ கப்புன்றது இருக்குதுன்னா, இந்த கப்புக்கு முன்னாடி எது இருக்குதோ பிளாஸ்டிக்னு இருக்குல்ல, அங்கே கட் பண்ணு, அங்கே ஸ்ப்ளிட் பண்ணு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அதுதான் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட மீனிங். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் ஜாயின் பண்ணணும். நம்ம இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இதை நம்ம எப்படி ஜாயின் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா பிளாஸ்டிக் இந்த கப்போடது வந்துட்டு இன்னும் கேபிட்டலாக தான் இருக்கும். நம்ம அது ஸ்மாலில் மாற்றணும்ல. ஸோ நம்ம அதுக்கு வந்துட்டு வேர்ட் டாட் லோயர் பண்ணலாம். நான் இந்த இடத்துல வந்துட்டு பைத்தனில் இருக்கிற ஜென்ரேட் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண போகிறேன் இந்த இடத்துல. ஸோ ஃபார் ஈச் வேர்ட் இன் வேர்ட்ஸ். ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியலைன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரேட்டர் எக்ஸ்பிரஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த கடைசியில் இருக்கிற ஃபார் லூப் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். ஓகேவா? ஃபார் வேர்ட் இன் வேர்ட்ஸ். ஓகேவா? இந்த அரேல இருக்கிற ஒரு வேர்டையும் எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணும். அதுக்கடுத்து இது இந்த இடத்துல வேர்ட் டாட் லோயர்ன்ற இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்துட்டு நமக்கு ரன் ஆகும். ஓகேவா? இது சிம்பிளாக ஒரே லைனில் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இதுக்கு நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது. நம்ம ஏன் ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோன்றதை நம்ம இதை இன்னொரு தனி டாப்பிக்கில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் லைன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். இந்த ஃபார் லூப் ரன் ஆகும்போது ஒரு வேர்டும் இங்கே ஸ்டோர் ஆகிறப்ப இந்த பர்டிகுலர் விஷயம் நமக்கு நடக்கும். இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்றதை நான் காட்டணும்னா, ஃபார் வேர்ட் இன் வேர்ட்ஸ் உள்ள வந்துட்டு நம்ம வேர்ட் டாட் லோயர் இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு இதை நம்ம வந்து இப்போ ஒன் லைனில் எழுதலாம். இது சமம். ஓகேவா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு இது ஒர்க் ஆகும். சாரி, இந்த இடத்துல நான் வந்துட்டு ட்ரிபிள் ஈக்குவல் டு போட்டிருக்கேன். ஜாவா ஸ்கிரிப்ட் டைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணி. சாரி ஃபார் தட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ கம்பைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். எல்எஸ் ஆப்ரேஷன் வந்துட்டு ஈக்குவல் டு கம்பைன். சியாக இருந்துச்சுன்னா கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வச்சுக்கலாம். கம்பைன் கேமல் கேஸ். இதுலையுமே நம்ம ரெண்டு பாஸ் பண்ண போகிறோம். ஒன்று கைண்ட், இன்னொன்று கண்டென்ட். ஓகே. இப்போ கம்பைன் கேமல் கேஸில் கைண்ட் கமா வேர்ட்ஸ். நம்மளோட கண்டென்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகே. ஸோ கண்டென்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணணும்னா நம்ம இந்த இடத்துல ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். பார்ட்ஸ்னு வச்சுக்கிறேன். வேர்ட்ஸ் டாட் ஸ்ப்ளிட். இந்த இடத்துல நம்ம பார்ட்ஸ் ஈக்குவல் டு வேர்ட் டாட் ஸ்ப்ளிட்னு போட்டிருக்கோம். நமக்கு இதோட இன்புட் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா, இங்கே இருக்கு பாருங்க, லார்ஜ் சாஃப்ட்வேர் புக். இது நமக்கு இன்புட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி ஸ்பேசஸ் இருக்குது. நம்ம இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் ஸ்ப்ளிட்டில் மென்ஷன் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து ஆர்எல்ஸ் நம்ம எம்டியாகவும் விடலாம். ஸ்பெசிஃபையாக போட்டுக்கிட்டு இல்லை வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் தென் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, நமக்கு 3 விஷயங்கள் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று சி, வி அண்ட் தென் எம். கிளாஸாக இருந்தால் என்ன பண்ண போகிறோம், மெத்தடாக இருந்தால் என்ன பண்ண போகிறோம், வேரியபிளாக இருந்தால் என்ன பண்ண போகிறோம்னு. ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸாக இருந்தால் என்ன பண்ணலாம்,
கைண்ட் ஈக்குவல் டு கிளாஸாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் கேபிட்டல் ஆக்கணும். ஸோ ஜாயின் பண்ணலாம். ஜாயினில் word டாட் கேபிட்டலைஸ் ஓகே, word டாட் கேபிட்டலைஸ். ஸோ இந்த வேர்டு எங்கேருந்து வரும்? நான் ஆல்ரெடி சொன்னேன், எரர் காட்டுது நமக்கு. இப்போ நம்ம இந்த ஃபார் வேர்ட் இன் வேர்ட்ஸ், சாரி பார்ட்ஸ், நம்ம பார்ட்ஸ்னு கொடுத்துருந்தோம், பார்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ எத்தனை வேர்டு இருக்குதோ எல்லாமே நமக்கு என்ன ஆகிடும்? கேபிட்டலைஸ் ஆகிடும், ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே. ஓகே தானே? அது எல்லாமே ஜாயின் ஆகிடும் வித் அ ஸ்பேஸ். ஸோ நமக்கு ஸ்பேஸ் இல்லாமல் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கல இந்த இடத்துல. இப்போ கிளாஸுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மெத்தடுக்கு பார்க்கலாம். elif kind ஈக்குவல்ஸ் டு எம். அதே தான் நம்ம பண்ண போகிறோம் ரிட்டர்னில். ஆனால் இதில் நம்ம ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணணும். நமக்கு ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மாலாக தான் இருக்கணும், கேபிட்டலாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம அதை பார்க்கணும். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர், ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குல்ல, நம்ம அந்த இடத்துல கன்கேட் பண்ணிடலாம். ஸோ பார்ட்ஸோட 0th இண்டெக்ஸில் தான் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு இருக்க போகுது. அதை நம்ம லோயர் பண்ணிடலாம். ஓகே, நம்ம லோயர் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் வேர்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதை நம்ம கேபிட்டலைஸ் தான் பண்ண போகிறோம். செகண்ட் வேர்டு இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கடுத்து தேர்ட் வேர்டும் வரலாம். தேர்ட் வேர்டு வந்தாலும் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு கேபிட்டலாக தான் இருக்கணும். ஸோ நம்ம இந்த இடத்துல மேலே இருக்கிற இதே கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ சேம் திங், இதை நம்ம அப்படியே கூட காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, பட் நமக்கு ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு லோயராக தான் இருக்கணும். பட் இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும் நம்ம லாஜிக்கில். என்னென்னா, இந்த பார்ட்ஸுன்றது ஒரு அரே. இதில் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி 0th இண்டெக்ஸில் இருக்கிற வேர்டை வந்துட்டு இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இந்த இடத்துல செகண்ட் வேர்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா ஸ்லைஸ் பண்ணலாம். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி கடைசி வரைக்கும். ஓகே, அதுக்கப்புறமா இது வந்துட்டு ஒரு மெத்தட்னா நமக்கு என்ன வரணும்? பேரான்தீசிஸ் வரணும் அட் த எண்டில். ஸோ கன்கேட் பண்ணிக்கிறேன் பேரான்தீசிஸை. இது சிங்கிள் கோட்ஸில் பேரான்தீசிஸ். ஓகே ஃபைன். இப்போ இது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ லாஸ்ட் கண்டிஷன் போயிடலாம், விச் இஸ் எல்ஸ். ஸோ நமக்கு எப்படி இது 3 தான் இன்புட்டில் இருக்க போகுது, நம்ம அதனால் எல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ரிட்டர்ன் நம்ம இந்த மேலே இருக்க அதே ரிட்டர்னை அப்படியே பண்ணலாம், எக்ஸப்ட் இந்த பேரான்தீசிஸ் இல்லாமல். காப்பி பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வேரியபிள்ஸ்க்கு நம்ம பேரான்தீசிஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஐ திங்க் திஸ் வில் ஒர்க். ரன் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, நமக்கு எரர் வருது. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் கைஸ். இந்த இடத்துல நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கோம். கேபிட்டல் இடத்துலையுமே இதே மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஏன் ராங் ஆன்சர்? ஓகே, மவுஸ் பேட் கோட்ஸ் வாண்ட், நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக வருது. நமக்கு ஆனால் இங்கேயோ ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் மட்டும் வருது. நம்ம அந்த ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகிடும். ஸோ நம்ம அவுட்புட் ஏன் இப்படி வருதுன்றதுக்கு ரீசன் என்னென்னா, நமக்கு ஃபைல்லேருந்து நம்ம ரீட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த இடத்துல ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிப் பண்ணிடலாம். ஸ்ட்ரிப். ஸோ இப்போ நமக்கு ஒரு லைன்லேயுமே இருக்கிற ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்கிற ஸ்பேசஸ் வந்துட்டு கட் ஆகிடும். யா, நம்ம டெஸ்ட் கேஸ்லாம் பாஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இந்த கோடை சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே,
இந்த ப்ரோக்ராம் கரெக்ட்டா ரன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.